ورحمة الله وبركاته. إن الحمد لله نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. وما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மரியாதைக்குரிய தாய்மார்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய மகத்தான அருளால் புனித ரமலானுடைய மாதத்திலே இரவு தொழுகையை நிறைவேற்றிய பின்னர் அல்லாஹ்வுடைய மார்க்கம் குறித்து அறிந்து கொள்வதற்காக நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். இங்கே ஒரு 3 நாட்களுக்கு தொடர் நிகழ்வாக அபாதிலாக்கள் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர்கள், அப்துல்லா என்கிற பெயர் பெற்ற நபித்தோழர்கள் சிலரை குறித்து உங்களிடத்துல நான் பேசுவதற்காக வேண்டி முடிவு செய்திருக்கிறேன். அரபு மொழியிலே அப்துல்லா என்னுடைய பன்மை அபாதிரா. அப்துல்லாக்கள் என்று சொல்வதற்கு எப்படி சொல்லணும்? அபாதிரா என்று சொன்னால் அப்துல்லாக்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட அப்துல்லா இருந்தாங்க என்று சொன்ன அபாதிலா என்று சொல்லணும். அப்படி நபித்தோழர்களுடைய பெயர்களிலே யாருடைய பெயர், அதுவும் பிரபலமான சிலருடைய பெயர்கள் அப்துல்லாவாக இருந்தது. அவர்களுடைய வரலாற்றில் சில துணுக்குகளை, சில நிகழ்வுகளை சொல்வதற்காக வேண்டி இங்கே நான் அமர்ந்திருக்கிறேன். அப்படி பிரபலமான 4 நபித்தோழர்களை அபாதிராக்கள் என்று சொல்லுவார்கள். அந்த 4 நபித்தோழர்கள் யார் என்று கேட்டால், அப்துல்லா இப்னு அப்பாஸ், சுருக்கமாக இப்னு அப்பாஸ் என்று அழைப்பார்கள், ஒன்று. இரண்டாவது அப்துல்லா இப்னு உமர், இப்னு உமர் என்று அழைப்பார்கள். 3 அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ், அவரு ஒரு அப்துல்லா தான். 4வதாக அப்துல்லா இப்னு சுபைர் என்று சொல்லக்கூடிய அவரும் அப்துல்லா. இதுதான் பிரபலமான அப்துல்லாக்கள். இன்னொரு மூத்த நபித்தோழர் ஒருவர் இருக்கிறார், அவரை இந்த லிஸ்ட்ல கொண்டு வர மாட்டாங்க, ஒரு மூத்தவரா இருக்கிறதுனால விட்டுட்டாங்க. அவர் யாரு அப்படின்னு கேட்டா அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊதை விட்டு இங்க 4 பேர் நினைச்சுவாங்க அபாதிலாக்கள் என்று சொல்வார்கள், 4 அப்துல்லாக்கள் என்று சொல்வார்கள். இவர்கள் எல்லாம் பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும். அப்துல்லான்னு பேர் சொன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும், எந்த அப்துல்லான்னு கேட்க வேண்டி வரும். அதனால என்ன செய்வாங்க, அவருடைய பெயரை மறைச்சிட்டு அவருடைய தந்தையாருடைய பெயரை மட்டும் சொல்லுவாங்க. அப்பாஸுடைய மகன் இப்னு அப்பாஸ், உமருடைய மகன் இப்னு உமர், இப்னு அம்ர் இப்னு ஆஸ், அம்ர் இப்னு ஆஸுடைய மகன், ஜுபைருடைய மகன் இப்னு சுபைர், ஜுபைருடைய மகன் என்று அந்த தந்தையாருடைய பெயரோடு இணைத்து பேசுவது அவர்களுடைய வழக்கம். முகமதும் அப்படித்தான். முகமது என்று பெயரே இல்லை, லட்சக்கணக்கான முகமது இருப்பாங்க ஹதீஸ் கதையில, சஹாபாக்கள்ல. முகமது என்று சொல்ல எந்த முகமதுன்னு சொல்றதுக்கே அதுக்கு என்ன செய்யல, வேற ஏதாவது பேர் சொல்லணும் சேர்த்து. அப்ப என்ன செய்வாங்கன்னு கேட்டா, முகமதுங்கிற பேரை விட்டு போட்டு அவங்க வாப்பாவுடைய பேரை மட்டும் சொல்லுவாங்க. முகமது பின் சீரின் என்று சொன்னா இப்னு சீரின் என்று சொல்லிட்டு போயிடுவாங்க, சீரியனுடைய மகன் அப்படின்னு சொன்னாலே புரிஞ்சுக்கணும் அவர் முகமது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கல? அப்ப அந்த மாதிரி வழக்கு அடிப்படையில அபாதிராக்கள் என்று சொல்லக்கூடிய 4 நபித்தோழர்களுடைய ஒரு நபித்தோழராக இருப்பவர் யார் என்று கேட்டால் அப்துல்லா இப்னு அப்பாஸ். அப்துல்லா இப்னு அப்பாஸ் யார் உங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பெரிய தந்தை அப்பாஸினுடைய புதல்வர் தான் அப்துல்லா இப்னு அப்பாஸ். ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய பிள்ளையாட்டு கண்ட இப்னு அப்பாஸ் நீங்க புரிஞ்சுக்க, அப்துல்லா இப்னு அப்பாஸ் தான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு எப்ப பிறக்கிறாங்கன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்பட்ட 9ஆம் ஆண்டு, இது ஆமுல் ஹுஸ்ன் என்று சொல்வார்களே, கவலை ஆண்டு என்று சொல்வார்கள். தொடர்ச்சியாக ரசூலுல்லாஹ்வுக்கு பல சோதனைகள். பக்கபலமாக இருந்த அவருடைய அன்பு துணைவி கதீஜா மரணித்த ஆண்டு அன்று. புரிஞ்சுங்களா? அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அரணாக திகழ்ந்த அவர்களுடைய பெரிய தந்தையாக இருக்கக்கூடிய அபூ தாலிப் அவர்கள் இறந்து போன ஆண்டு, ஒரே ஆண்டுல இறந்து போறாங்க.
அதை விட மிகப்பெரிய சோதனை என்னவென்று கேட்டால் 3 ஆண்டுகள் அவர்கள் சோபை அபித்தாலிம் என்று சொல்லப்படக்கூடிய பள்ளத்தாக்கிலே அவர்கள் ஊர் விலக்கல் செய்து சமூக பகிஷ்காரம் செய்து ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த காலகட்டம். சோபை அபித்தாலிம் பள்ளத்தாக்கிலே அவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள். இவரோடு யாரும் பேசக்கூடாது, நபியுடைய குடும்பத்தாரோடும் யாரும் பேசக்கூடாது, பனு ஹாஷிம் குலத்தாரோடு யாருமே தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று பொருளாதார தடை விதித்து, திருமண தடை விதித்து, எந்த விதமான கொடுக்கல் வாங்கலையும் செய்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்லி சோபை அபித்தாலிம் பள்ளத்தாக்கிலே அந்த வறண்ட பகுதியிலே அவர்களை 3 வருடம் போட்டு வைத்தார்கள். அந்த காலகட்டத்தில் பிறந்த குழந்தைதான் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறந்த குழந்தைதான் இப்னு அப்பாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. புரிஞ்சுங்களா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்பட்ட 40 வயசுல அவங்க நபியாக அனுப்பப்படுறாங்க. 13 ஆண்டுகள் இங்க மக்காவில் இருந்தாங்க, 10 ஆண்டுகள் மதீனாவில் இருந்தாங்க. அந்த 13 ஆண்டுகள்ல 9வது ஆண்டு என்ன செய்றாங்க? 49 வயசு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த 9வது 49 வயசு இருக்கும் போதுதான் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இப்னு அப்பாஸ் பிறக்கிறார். அந்த பிறந்தது முதல் அது என்ன செய்த அவரை இஸ்லாத்துக்கு அவருடைய தந்தை வந்த பிறகு ரசூலுல்லாஹ் மௌத்தா போற வரைக்கும் கிட்டத்தட்ட 15 வயசு அவருக்கு. ரசூலுல்லாஹ் மௌத்தா போகிற நேரத்துல அவருக்கு 15 வயசு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. வெறும் 15 வயசு தான். ஆனால் உலகம் போற்றுகிற ஒரு மிகப்பெரிய பேரறிஞராக ஹப்ரு ஹாதியில் உம்மா, இந்த சமுதாயத்துடைய பேரறிஞர் என்று சொல்லுகிற அளவிற்கு மிகப்பெரிய அறிவுக்கு சொந்தக்காராக பேரறிவு கொண்டவராக திகழ்ந்தார் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. போற்றி புகழ்வதற்காக வேண்டி சொல்லவில்லை, இதில் நிறைய காரண காரியங்கள் இருக்கிறது. அவர்கள் தங்களுடைய சிறு பருவத்தையே மார்க்கத்துக்காக வேண்டி தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட தோழர்களாக இருக்கிற காரணத்தினால் அவருடைய வரலாறு நமக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை குறிப்பிட்டு காட்டுகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய மனைவி மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டில் தங்கி இருக்கிற காலகட்டத்தில் எல்லாம் இப்னு அப்பாஸும் அங்க அந்த வீட்டுக்கு வந்து விடுவார். சின்ன பையன், 10 வயசுக்குள்ளதான் இருக்கும். அங்க வந்துருவாரு. தன்னுடைய சிறிய தாயார் மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுல வந்து தங்கிடுவாரு. எதுக்கு தங்குறாருன்னு தெரியுமா? அந்த வயசுலயே அவருக்கு ஆர்வம், அந்த சின்ன பிள்ளையா இருக்கும் போதே ஆர்வம், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சுன்னத்துகளை அறிந்து கொள்ளக்கூடிய ஆர்வம். அதை நடுராத்திரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துக்கு முன்னாடி அந்த நேரத்தில் எழுந்து அவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா உது செய்யறதுக்காண்டி அப்படி தண்ணி தேடுறதுக்கு முன்னாடி அந்த பையன் ரெடியா நிற்பார் தண்ணி எடுத்துக்கிட்டு. எத்தனை வயசு? 10 வயசு கூட ஆகலங்க. தண்ணியை உது செய்யறதுக்கு தண்ணி எடுத்து ரெடியா நிக்கிற அந்த புள்ள. ரசூலுல்லாஹ் கவனிக்கிறாங்க அந்த பையனுடைய அந்த ஆக்டிவிட்டிஸ, அவருடைய நடவடிக்கைகளை கவனிக்கிறாங்க. புரிஞ்சுங்களா? இந்த வயசுல இவ்வளவு ஆர்வம். அது மட்டுமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி, அதாவது சிறிய தாயார், அவங்களுடைய தாயார் சின்னம்மா, அவங்களுக்கு ஒன்னா அவங்க ஒரே தலகாணியில அவங்க படுத்திருக்கிற போது இந்த பக்கத்துல வந்து அகலவாட்டில வந்து நினைச்சுவாங்க தலை வச்சு படுத்திருப்பாரு சின்ன பிள்ளை. படுத்துட்டு என்ன செய்யணும் சொன்ன அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆக்டிவிட்டி என்னென்ன செய்யறாங்க அப்படிங்கறத அவங்க அப்படியே பார்த்துட்டே இருக்க, தூங்காம பார்த்துட்டே இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வந்து எடுத்து ஒழுங்கு செஞ்சுட்டு வர்றதும், ரசூலுல்லாஹ் வந்து எழுந்து இருக்கிறதும், தாஜ்ஜத்துல் ரெடி ஆகிறதும் எல்லாத்தையும் அந்த புள்ள கவனிக்குது. மட்டுமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் நின்ற உடனே ரசூலுல்லாஹ் ஓடி போய் எடுத்து தாங்க ஒழுங்கு செஞ்சுட்டு வந்து பக்கத்துல நின்றாச்சு. அதுல கூட எந்த அளவுக்கு அவருக்கு அந்த நேரத்துல அறிவு இல்லைன்னு கேட்டா, எந்த பக்கத்துல நிக்கணும் கூட தெரியாது. ஒருத்தர் இமாமா நிற்கும் போது 2 நேரத்துல வந்து சேர்றாருன்னு சொன்னா அவர் எந்த பக்கம் நிக்கணும்? வலது பக்கத்துல தான் நிக்கணும். அது கூட தெரியாது, அவர் இடது பக்கத்துல போய் நிக்கிறார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் நினைச்சாங்க, அப்படி தொழுகையில இருந்துகிட்டு அந்த கையை கிட்ட எடுத்து அவர் பிடிச்சி இந்த பக்கம் எடுத்துறாங்க. தொழுகையில இருந்துகிட்டு வலது பக்கத்துல கொண்டு நிறுத்துறாங்க. அவரை தொழுது முடிக்கிறார். இதை பிற்காலங்கள்ல நினைச்சாரு, தன்னுடைய கல்வி பணி ஆற்றுகிற காலத்துல, ஹதீஸ் பரப்புகிற காலகட்டத்துல இதையெல்லாம் கொஞ்சம் கூட மறக்காமல் அந்த கண்ட காட்சிகளை எல்லாம், தொழுக முறையை எல்லாம், அல்லாஹ்வின் தூதர் ஓதின சூரத்தை எல்லாம், எவ்வளவு நேரம் நின்றாங்க, எவ்வளவு நேரம் ருக்கு செஞ்சாங்க, எவ்வளவு சஜ்தா செஞ்சாங்க, எல்லாத்தையும் ஒண்ணு விடாம அறிவிக்கிறார் அவர். ஹப்ரு ஹாதியில் உம்மா, இந்த சமூகத்தினுடைய பேரறிஞர் என்று சொல்லுகிற கல்வி கடல் என்று சொல்லுகிற அளவிற்கு இப்னு கஸீர் இருக்கக்கூடிய தஃப்சீர்களே பெஸ்ட் தஃப்சீர் என்னன்னு கேட்டாக்கா இப்னு கஸீர் தான். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, குர்ஆனை வச்சே விளக்கம் கொடுப்பார் அவர். குர்ஆனுக்கு ஹதீஸ வச்சே விளக்கம் கொடுப்பார். பிறகு நிச்சயமா நபித்தோழருடைய கூற்றுக்களை எடுத்துட்டு வருவார். அப்படி நபித்தோழருடைய கூற்றை எடுத்துட்டு வரும்போது அதுல இப்னு அப்பாஸுடைய கூற்று இருக்கும் என்று சொன்னால், விளக்கம் இருக்கும் என்று சொன்னால், அதுக்கு முன்னுரிமை கொடுப்பார்கள்.
இப்னு கசீர் அவர்கள், தஃப்சீர் இப்னு கசீருடைய அந்த ஆசிரியர். புரிஞ்சுங்களா? அந்த அளவிற்கு அது அந்த கல்வியில பேரறிஞராக திகழ்ந்தார்கள். அதுக்கு என்ன காரணம்? சின்னதிலேயே கல்வியில ஆர்வம் அவருக்கு. அது மட்டுமல்ல, அல்லாஹ்வின் தூதருடைய துஆவும் அவருக்கு இருந்தது. தஹஜ்ஜுடைய நேரத்தில் அந்த வயசுல போய்கிட்டு இருந்துச்சு, தனக்கு தண்ணீர் எடுத்து கொண்டு கொடுக்கக்கூடிய அந்த பிஞ்சு குழந்தையினுடைய அந்த செயலை பார்த்துட்டு நெஞ்சோட அணைச்சு கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. அல்லாஹும்ம ஃபக்கிஹு ஃபித்தீன் வ அல்லிம்ஹு தவீல். அல்லாஹ்வே, இவருக்கு மார்க்கத்தில் விளக்கத்தை கொடு, இவருக்கு நீ குர்ஆனுடைய விளக்கத்தை நீ கற்றுக்கொடு என்று அல்லாஹ்வின் பிரத்யேகமாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பிரார்த்தனை செய்தார்கள். அந்த பிரார்த்தனையுடைய விளைவும் அவருடைய கல்வி ஆர்வமும் தாகமும் அவருடைய உழைப்பும் அவரை இந்த உம்மத்திலே மிகப்பெரிய குர்ஆன் விரிவுரையாளராக, குர்ஆன் அறிஞராக மாற்றியது. புரிஞ்சுங்களா? அப்போ கல்வி தாகம் கொண்டிருக்கிற அனைத்து பேருக்கும் ஒரு மிகப்பெரிய முன்மாதிரியாக இருக்கிறாரு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருந்ததாக நாம் வரலாற்றின் வாயிலாக, ஹதீஸ் நூல்களின் வாயிலாக நாம் அறிந்து கொள்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போறாங்க. மௌத்தா போன உடனே அவர் தன்னுடைய பக்கத்து வீட்டுக்கார கூப்பிடுறாரு. அந்த 15 வயசு பையன், புரிஞ்சுங்களா, வாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போயிட்டாங்க, நபித்தோழர்ல கொஞ்சம் பேர் பாக்கி இருக்கிறாங்க, இல்ல மூத்த சஹாபாக்கள் உயிரோடு இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட எல்லாம் போய் நம்ம ரசூலுல்லாஹ் பத்தி என்னென்ன செய்தி தெரியுமோ அத்தனை நம்ம வாங்கிக்கலாம், கத்துக்கலாம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. கல்வியாளர்கள் ஆர்வப்பட்டாலும் சில பேர் வரமாட்டாங்க. போப்பா, எனக்கு தூக்கம் வருதுப்பா, இப்படிதான் பல பேர். ஹதீஸ் சொன்னாலும் சரி, ஹதீஸ் தஃப்சீர் சொன்னாலும் சரி, நீ போப்பா எனக்கு தூக்கம் வருது. அப்ப அந்த மாதிரி இருக்கிற ஆட்களுக்கு மத்தியில் அந்த அன்சாரியை கூப்பிடுகிறார். வாங்க, சஹாபாக்கள் நிறைய பேர் உயிரோடு இருக்கிற காலம், இப்பவே நம்ம கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது, நீ போப்பா அப்படின்னு அவர் விட்டார். இவர் போறாரா? இப்படி ரசூலுல்லாஹ் மௌத்தான பிறகு போது அந்த தாகம் தனியல. அல்லாஹ்வின் தூதர் இருந்த போது அல்லாஹ்வின் தூதரோடு இருந்து அனைத்தையும் கற்றார். ரசூலுல்லாஹ் மௌத்தான பிறகு இன்னும் யார் யார் இடத்திலெல்லாம் அல்லாஹ்வின் தூதரை பற்றி செய்திகள் இருக்கிறதோ அத்தனையும் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்களை சென்று சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஒரு வீட்டா தேடி போறார். நேரம் காலம் பார்க்காம, பாலைவனத்துடைய வெயில் எப்படி இருக்கும், கடுமையான வெயில், புழுதி காற்று வீசும், இயல் காற்று வீசும். அப்படிப்பட்ட நேரத்தில் கூட யார்த்தையாவது ரசூலுல்லாஹ் பத்தி ஏதாவது செய்தி இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்ட அவருடைய வீட்டு வாசலுக்கு போய் நிற்பாரா. கொஞ்ச நேரம் வாசப்படியிலே உட்கார்ந்து இருப்பாரா, கதவை தட்ட மாட்டாரா. அவர் உச்சி நேரமா இருந்துச்சுன்னா அவங்க ஓய்வு எடுக்கிற நேரம் அரபுகள், அவர் எப்ப வர்றாரோ அது வரைக்கும் உட்கார்ந்துகிட்டு இருப்பாரா. புரிஞ்சுங்களா? அவர் தன்னுடைய மதிய ஓய்வு எல்லாம் முடிச்சு மதிய உணவு எல்லாம் உட்கொண்ட பிறகு வெளியே வந்து பார்த்தா வாசல்ல அப்படியே ஒரு 15 வயசு பையன் என்ன செய்யுது, மூஞ்சி எல்லாம் புழுதி படிய, உடம்பெல்லாம் புழுதி, அப்படியே உட்கார்ந்து பதறிடுவாங்க. அல்லாஹ்வின் தூதருடைய உறவினர், அல்லாஹ்வின் தூதருடைய பெரியருடைய மகன், அல்லாஹ்வின் தூதரோடு தன்னுடைய அந்த சிறு பருவத்திலேயே கூடையே சுத்திக்கிட்டு இருப்பாரு எப்பவுமே. நீ ஏப்போ தம்பி இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க, நீங்க சொன்ன நாங்க வரமாட்டோமா உங்க வீட்டுக்கு, நாங்க வரமாட்டோமா, எதுக்காண்டி வந்தீங்க? உங்களிடத்துல ஒரு ஹதீஸ் இருக்கிறது என்று கேள்விப்பட்டேன், அல்லாஹ்வின் தூதரை பற்றி ஒரு செய்தி இருக்கிறது, அதை அறிந்து கொள்ள வேண்டுவதற்காக வந்தேன். சொன்ன நான் வரவில்லப்ப, நீ இவ்வளவு வந்து இந்த பாலைவனத்துடைய வெயில்ல சூடான இந்த மதிய நேரத்துல புள்ளியெல்லாம் முகத்துல எல்லாம் படிச்சிருக்க, இது இப்படி செய்யணுமா நீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட போது, அல் இல்மு ஏத்தி அல் இல்மு யோத்தா வரா ஏத்தி, ஒரு மாணவன் கல்வியை தேடித்தான் போக வேண்டும், கல்வி அவனை தேடி வர வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது. அந்த பருவத்துல 15 வயசுல சொன்ன தத்துவம் இப்னு அப்பாஸ் சொல்றாருங்க, அல் இல்மு யோத்தா வரா ஏத்தி, கல்வியை தேடி மாணவர் தான் செல்ல வேண்டும் தவிர என்னிடத்திலே கல்வி வரட்டும் என்று எதிர்பார்த்து காத்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு கல்வியின் மீது ரசூலுல்லாஹ் வாழ்ற காலத்திலேயும் ஆர்வம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு பிறகு நினைச்சது. அன்சாரிகளை எல்லாம் அவர் சந்தித்து கேட்டார், நிறைய செய்திகளை அறிந்து கொண்டார். ஒரு கட்டத்துல அவர் உட்கார்ந்து மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல்ல கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறாரு, நிறைஞ்சிருக்குது பள்ளிவாசல். அந்த பக்கத்து வீட்டுக்காரரை கூப்பிட்டாரா இல்லையா, அவர் அங்க நின்று வெட்டி வேடிக்கை பார்த்துட்டு சொல்றாரு, அந்த இடத்துல நான் உட்கார வேண்டியது. அன்னைக்கே அந்த பையன் கூப்பிட்டான், வாங்க நம்ம போய் அல்லாஹ்வின் தூதருடைய செய்திகளை அறியலாம்னு கூப்பிட்டா, நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். இன்னைக்கு நான் அந்த உட்கார வேண்டிய இடத்துல அவர் உட்கார்ந்து இருக்கிறார். அத்தனை சஹாபாக்களுக்கு பாடம் எடுத்து உட்கார்ந்து இருக்கிறார். நபிகள் நாயகத்துடைய மரணத்துக்கு பிறகு புரிஞ்சுக்கலாம். அப்போ சின்ன பையன் தான், இளைஞர் தான்.
அவருடைய கல்வி ஆற்றலை அறிந்து கொண்டு ஒவ்வொரு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்தார்கள் தெரியுமா? எப்பவுமே கூட வச்சிருப்பாரு ஆலோசகர்களாக பெரிய பெரிய சஹாபாக்கள் இருக்கிற மாதிரி அந்த பையனையும் வச்சுக்கிட்டு இருப்பாங்க கூட. ஆனா சில பேருக்கு உறுத்தலா இருக்கு, சின்ன பசங்களை பார்த்தாலே அது போடா இதேதான் பொழப்பே சில பேருக்கு. சின்ன பசங்க என்ன பிடிக்காது பல பேருக்கு. அன்னைக்கும் அதுக்கு இருந்துச்சு. பெரிய பெரிய சஹாபாக்கள் பதில கலந்து கொண்ட சஹாபாக்கள் எல்லாம் மூத்த சஹாபாக்கள் இருக்கிற அவையில இந்த பொடியனை கூப்பிட்டுக்கிட்டு கலீஃபா சுத்திட்டு இருக்கிறாரு, அமீருல் மோமினீன் சுத்திட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டு மூட்டாங்க. அப்துர்ரஹ்மான் அவுஃப் போன்ற பெரிய சஹாபாக்கள்லாம் கேட்டே விட்டாங்க. எங்களுக்கும் இதே வயசுல பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, அவங்களை எல்லாம் கொண்டு பக்கத்துல வைக்காம இந்த பையனையே எப்பவும் வச்சுட்டு இருக்கிறீங்களே, கூடையே வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டே விட்டாங்க. சின்ன பையனை கூட்டிட்டு அலையுறீங்களே, ஓ கடுகு சிறுத்தாலும் காரம் சிறுக்காது என்று சொல்வார்கள் இல்லையா, அது புரியல அவங்களுக்கு. இப்னு அப்பாஸ் எப்படிப்பட்டவருங்கிறது அவங்களுக்கு தெரியல, புரிஞ்சா? அப்போ அவங்க என்ன செய்யறாங்க, உமர் இப்னு கத்தாப் உங்களுக்கு ஒரு பாடம் எடுத்தாரு, கிளாஸ் எடுத்தவங்க சரியா அவர் நினைச்சிட்டு நினைச்சாரு. ஒரு நாள் எல்லாரும் உட்கார்ந்துக்கிறாங்க, மூத்த சஹாபாக்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாவ. அப்பவும் அவரும் உட்கார்ந்துக்கிறாரு, அந்த சின்ன பொடிய அவரும் உட்கார்ந்துக்கிறாரு. அப்போ இது சரியான நேரம், சரியான தருணம் என்பதை அறிந்து கொண்டு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு சூறாவுக்கு எனக்கு விளக்கம் தெரியணும், ஒரு சூறாவுக்கு எனக்கு விளக்கம் தெரியணும், சொல்லுங்க. அது எந்த சூரா? சூரத்து நஸ்ர் என்று சொல்லக்கூடிய இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஐத அன்-நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிரு இன்னஹு கான தவ்வாபா. இந்த சூராவுக்கு விளக்கம் வேணும், சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த சூராவுக்கு அந்த வார்த்தைகளுக்கு என்ன பொருளோ அதை வச்சு விளக்கம் சொல்லுவாங்க எல்லாரும். இதா ஜா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி வரும்போது, வல் ஃபத்ஹ் வெற்றி கிடைக்கும் போது, மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்கு நுழைவதை நீங்கள் காணுகிற போது, நபியை நீங்கள் காணுகிற போது அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்க, பிஹம்தி ரப்பிக, ஒரு ரப்பை என்ன செய்யுங்க, புகழுங்க, போற்றி புகழுங்க, வஸ்தக்ஃபிருஹு, அவனிடத்துல பாவ மன்னிப்பு கேளுங்க, அவன் பாவ மன்னிப்பு கோரிக்கை ஏற்றுக்கொள்ளுபவனாக இருக்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய உதவி வரப்போகுது, வெற்றி வரப்போகுது, என்னது மக்கள் கூட்டம் கூட்டமா இஸ்லாத்துல வரப்போறாங்க அப்படிங்கிற செய்தி சொல்லக்கூடிய வசனம். வேற என்ன இதுல இருக்கு அப்படின்னு சொல்லி மூத்த சஹாபாக்கள் எல்லாம் சொல்றாங்க. அப்ப அது எல்லாருக்கும் தெரிஞ்சது, எல்லாருக்கும் தெரியும். நான் இதை கேட்கல, இன்னொரு விஷயம் இதுக்குள்ள இருக்கு, இன்னொரு ரகசியம் இதுக்குள்ள இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இதுல என்ன ரகசியம் வேண்டி கிடக்குது இவ்வளவுதான் அப்படிங்கிறாங்க. அப்போ சொல்ற, தம்பி நீ சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி அப்துல்லா இப்னு அப்பாஸ் இடத்துல கேட்கிறார் உமர் இப்னு கத்தாப், யாரு? அமீருல் மோமினீன் கலீஃபா கேட்கிறார். அப்ப அவர் என்ன சொல்றாரு? ஹு அஜல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆலமஹு லஹு. இந்த அத்தியாயத்தின் மூலமாக அல்லாஹ்வின் தூதருடைய ஆயுள் முடிவடைய போகிறது என்று அல்லாஹ் அறிவிக்கிறார். மறைமுகமாக அது சொல்லுகிறான். எப்படி சொல்லுகிறான்? அல்லாஹ்வுடைய உதவி வந்து, வெற்றியும் வந்து, மக்கள் கூட்டம் கூட்டமாக காணும் போது எல்லாத்துக்கும் கிளைமாக்ஸ் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். கிளைமாக்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கு, உங்களுடைய ஆயுள் முடிய போகுது. அப்படி முடியேற்றக்கூடிய தருணம் வருகிற போது, அது மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்கு வருகிற காட்சியை காணுகிற போது, அந்த நாளை எதிர்பார்த்துத்தானே இத்தனை நாள் நீங்கள் காத்திருந்தீர்கள். நபியாக அனுப்பப்பட்ட நோக்கம் நிறைவேறுகிறது என்று பொருள். அப்ப மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவதை எதிர்பார்த்துத்தான் அவர் காத்திருக்கிறார். அப்போ உங்களுடைய ஆயுள் முடிய போகிறது, உங்கள் பணி முடிய போகிறது என்ற பொருள். உங்களுடைய ஆயுளே முடிய போகிறது மறைமுகமா அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு சொன்னார். அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், இந்த அத்தியாயத்திலிருந்து நானும் இதைத்தான் வழங்கினேன் என்கிறார் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. இதைத்தான் நானும் விளங்கி வச்சிருந்தேன். வெறுமனே வெற்றியை குறித்தும் உதவி குறித்தும் மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தில் நுழைவது குறித்து மட்டும் பேசவில்லை. இதுவெல்லாம் வருகிற போது நபியுடைய ஆயுள் முடிவடைகிறது, நீர் தஸ்பீஹ்க்கு போயிடுங்க, அல்லாஹ் புகழ போயிடுங்க, பாவ மன்னிப்பு கேட்க தொடங்கிடுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இடத்துல முடிச்சு வைக்கிறான். இப்படி கல்வித்திறன் கொண்டவராக, குர்ஆனுடைய அறிவை பெற்றவராக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு திகழ்ந்ததாக அறிந்து கொள்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்க சொன்னா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான சம்பவத்தை நம்ம தொட்டு காட்டணும். வரலாற்றில் அது மிக முக்கியமான சம்பவம். அது என்ன அப்படின்னு கேட்டா,
ஹாரிஜியாக்கள் தொடர்பான சம்பவம். ஹாரிஜியாக்கள்னா யாரு? அந்த ஹாரிஜியாக்கள் இஸ்லாமிய அரசாங்கம் அலி இப்னு அபீ தாலிப் ஆட்சி காலத்தில் கிளம்பிய ஒரு குழப்பவாத கூட்டம். எதற்காக அந்த கூட்டம் கிளம்பியது? கிட்டத்தட்ட 12,000 பேர் இருந்தாங்க. மாறுபட்ட வேறுபட்ட இஸ்லாத்திலே குழப்பமான கருத்துக்களை அவர்கள் அலி இப்னு அபீ தாலிப் ஆட்சி காலத்திலே கொண்டு வந்தார்கள். இஸ்லாமிய அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிற காலகட்டம். அதுவும் ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன் 4வது ஹலீஃபா அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த ஹாரிஜியா கூட்டம் கிளம்பியது. அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி ரீதியாக நிர்வாக ரீதியாக நடவடிக்கைகளுக்கு இறங்கினார்கள் அவர்களுக்கு எதிராக. அதே நேரத்தில் அறிவையே ஆயுதமாக வைத்துக் கொண்டு அலி இப்னு அபீ தாலிபுடைய அந்த காலகட்டத்தில் அந்த ஹாரிஜியா கூட்டத்துக்கு எதிராக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு புரட்சி செய்தார்கள். அவரோடு மோதினார்கள். வாதங்கள் நடைபெற்றன. அந்த ஹாரிஜியாக்களோடு நடந்த அந்த வாதம் இஸ்லாமிய வரலாற்றில் மிக பிரசித்தி பெற்ற வாதம். அது ஹாரிஜியாக்களுக்கும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நடந்த வாதம். முஸ்லிம்களாக தங்களை காட்டிக் கொண்டவர்கள். அவர்களுடைய தோற்றம் எங்கிருந்து தொடங்குகிறது? அவர்கள் அலி இப்னு அபீ தாலிப் ஆட்சி காலத்தில் தான் தோன்றினார்களா? அதற்கு முன்பே அவர்களுக்கு வித்துக்கள் போடப்பட்டு விட்டதா? அவர்கள் என்ன சித்தாந்தத்தை கொண்டவர்களாக இருந்தார்கள்? இதெல்லாம் பேசப்பட வேண்டிய விஷயம். அன்றைக்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் கிட்டத்தட்ட அந்த 4 கலீஃபாக்களுடைய ஆட்சி காலத்திலேயே இஸ்லாத்துக்கு எதிரான கருத்துக்களை கொண்டிருக்கக்கூடிய விதத்தான கருத்துக்களை சொல்லக்கூடிய அந்த ஹாரிஜியா கூட்டம் தோன்றியது. அந்த ஹாரிஜியா கூட்டத்தை தன்னுடைய அறிவு ஆயுதத்தை பயன்படுத்தி வீழ்த்தக்கூடிய வேலையை இப்னு அப்பாஸ் செய்தார். அதே காலகட்டத்தில் உண்மையான ஆயுதத்தை கொண்டு அவர்களை ஒடுக்கவும் செய்ய வேண்டிய ஒரு நிலை ஆட்சியாளர் அலி இப்னு அபீ தாலிபுக்கு இருந்தது. என்ன நடந்தது? இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். வாஹ் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.